கோவை மாவட்டத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழியார் அணை சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இதை பார்வையிட தினமும் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு மாவட்டத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஆழியார் அணையை பார்வையிட்ட பின் குரங்குகள் அதிகம் காணப்படும் கவியருவி வழியாக வால்பாறைக்கு பயணிப்பது சுற்றுலா பயணிகளின் விளக்கம். அணையின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்த குழந்தைகள் பூங்கா பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனையடுத்து பொதுப்பணித்துறையின் நீர்வளத்துறை சார்பில் சுமார் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் குழந்தைகள் பூங்காவை புதுப்பிக்கும் பணி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. புதுப்பிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக பூங்காவில் இருந்த மான், புலி, சிங்கம் மற்றும் மீன் வடிவ சிற்பங்களும் புதுப்பிப்பு வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் பூங்கா முழுவதும் வளர்ந்திருந்த செடிகள் மற்றும் கொடிகள் சுமார் 60% அகற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள பகுதி 1 மாதத்திற்குள் முழுமையாக சுத்தம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதோடு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பூங்காவில் 2 சுகாதார கழிப்பிட வளாகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. பூங்காவின் அலங்கார கட்டிடங்களும் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த அனைத்து பணிகளும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவு பெறும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பணிகள் முடிந்தவுடன் ஆழியார் அணை சுற்றுலா தலத்திற்கு புதிய அழகும் சிறுவர் மகிழ்ச்சிக்கும் ஏற்ற அமைப்பாகும் எனவும் மாறும் என கூறப்படுகிறது.